இருக்கிறது என்பது யாருக்கு தெரிகிறதோ இல்லை என்பதும் அவனுக்கு தான் தெரிகிறது. அப்போ பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கும்போது அங்கே இல்லை அப்படி இல்லை, அங்கே இல்லை என்பது யாருக்கு தெரிகிறதோ அவன். அப்போ தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் எந்த ஒரு சிறந்த நிலையை காட்டினாரோ அந்த நிலையை கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதன் கூறுகிறார். அப்போ பக்தியினுடைய உச்சக்கட்டம் எதுனா ஞானம். நான் சிவனை மட்டும்தான் கோவிலுக்கு போவேன், சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், மற்றெல்லாம் கும்பிட மாட்டேன் அப்படின்னா அது ஒரு விதமான அஞ்ஞான நிலை. சிவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு அஞ்ஞான நிலை, புரியல. அப்போ இங்கே மாட்டிக்கும், அது ஒரு விதமான ஃபெனாட்டிசம். விஷ்ணுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன், அது ஃபெனாட்டிசம். அப்போ அப்படி இல்லை. இந்த அத்வைதம் நமக்கு எல்லாம் ஒரு பெரிய விசாலமான புத்தியை கொடுக்குறது. அப்போ கைவல்ய நவநீதம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் விசாலமான புத்தி உடையது. இப்போ அதில் ஒரு விஷயம் சொன்னார் பகவான் ஆதிசங்கராச்சாரியர். சூக்ஷ்மமான புத்தியின் மூலமாக தான் பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய ஆன்மாவை அறிய முடியும்னு சொன்னார். அந்த சூக்ஷ்ம புத்தியை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னா, ஹரியோம். கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பஞ்சகோஷங்கள் ஆத்மா அன்று. இப்போ நாம் படிக்க போகிற இந்த 3 பாடல்கள் மூலமாக பஞ்சகோஷங்களை கடந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடல்கள் இந்த 3ம். இது 63வது பாட்டு. பஞ்சகோஷமம் விட்டப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது அதல்லாமல் பேரொன்றும் தெரிய காணேன், அஞ்சன இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன், வஞ்சமில் குருவே என்ற மகன்மதி தெளிய சொல்வார். இந்த பாடலை பிரித்து படிக்கலாம். பஞ்சகோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழை விஞ்சியது. பஞ்சகோஷங்களை கடந்த ஒரு நிலை. அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமயன்னு பஞ்சகோஷங்கள் படித்தோம். இந்த 5 கோஷங்களை கடந்து செல்லும்பொழுது தியானத்தில் ஒரு சாதகன் அங்கே போய் பார்த்தா என்ன இருக்கிறது? பஞ்சகோஷமும் விட்டு அப்பால் பார்க்கின்ற பொழுது, பஞ்சகோஷத்துக்கு அப்பால் பார்க்கின்ற பொழுது பாழே விஞ்சியது. பாழ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. அங்கே பஞ்சகோஷங்களை கடந்த ஒரு நிலையை போய் பார்க்கும்பொழுது தியானத்தில் ஒன்றுமே இல்லையே, வெறுமனே இருக்க. பாழே விஞ்சியது, அது அல்லாமல் வேறொன்றும் தெரிய காணேன். அங்கே ஒன்றுமே இல்லையே, சூன்யமாக இருக்குது. எதுவுமற்ற ஒரு நிலையை தான் நான் அங்கே அனுபவிக்கிறேனே தவிர வேறொன்றும் தெரிய காணேன். அங்கே ஒன்றும் தெரியல எனக்கு. அஞ்சனை இருளையோ நான் அகமென அனுபவிப்பேன். நான் அந்த இடத்துல அஞ்சன இருளை அப்படின்னா இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதியை தான் அனுபவிக்கிறேன். அந்த இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்திதி தான் அகம் அப்படின்னு அனுபவிப்பேனா? அதே தான் ஆன்மா என்று சொல்கிறீர்களா? அதுக்கு பேர் தான் அகம் அப்படின்னு பொருளா? அங்கே ஒன்றுமே இல்லையே. ஒன்றுமில்லாத ஒரு நிலையை ஆன்மா என்று எப்படி அனுபவிப்பது, அதை அகம் என்று எப்படி சொல்லுவது? இதுதான் கேள்வி. ஏன்னா அவன் தியானத்தில் அந்த நிலையை அடைந்தான். தியானத்தில் அந்த நிலையை அடைந்த பிறகு அவனோட அனுபவத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறான் சாதகன். வஞ்சமில் குருவே, வஞ்சமில்லாத குரு. நீங்கள் எதுவும் எனக்கு தவறான வழியை காட்ட மாட்டீர்கள், ஒரு வஞ்சனையும் உங்களிடத்தில் இல்லை, உங்கள் மனசில் இல்லை, அப்படிப்பட்ட குருநாதா என்ற மகன். அப்படி எப்படின்னு சொல்கின்றான் இந்த சாதகன். இப்படி சொல்கின்ற இந்த சாதகன் ஒரு மகனாக கன்சிடர் பண்ணுறார். என்ற மகன்மதி தெளிய சொல்வார். அப்படிப்பட்ட சாதகனை தனது மகனாக நினைத்து இந்த குரு அவனுக்கு விளக்கம் அளிக்கிறார். இவருடைய கேள்வி என்ன? மாணவனுடைய கேள்வி என்ன? நீங்கள் சொன்னது போல நான் தியானத்தில் அமர்ந்து பஞ்சகோஷங்களை கடந்து பார்க்கும் பொழுது அங்கு பாழே விஞ்சியது, ஒன்றுமில்லை. பாழ் அப்படின்னா ஒன்றுமில்லை, வேறொன்றும் தெரிய காணேன். அப்படிப்பட்ட இருள் போன்ற அஞ்ஞான நிலையையே நான் என்று எப்படி நான் அனுபவிப்பேன்? நான் என்று எப்படி என்னை அறிந்து கொள்வேன்? ஒன்றுமில்லையே. இது கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல போகிறார் குருநாதர். இதை நம்ம படித்தோம். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய, இதெல்லாம் கடந்து போகும்போது இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, பாழே விஞ்சியது. அந்த ஒன்றுமில்லாத நிலையை நான் அப்படின்னு எப்படி தெரிந்து கொள்வது? இது அனுபவத்துக்கு சரியாக வரலையே அப்படின்னு கேட்குறான். இது ஒன்று கேள்வி. இதுக்கு பதிலாக குருநாதர் ஒரு பாடலை சொல்றார். முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி 9 பேரை கண்ட ஒருவனாம் தனை காணாத பின்பவன் இடையில் கண்ட பெரிய பாழவனோ பாராய்
அன்புள மகனே காண்பது அடங்கலும் காண்பாய் நீயே. இதில் பதில் சொல்றார். இந்த பாட்டை பிரித்து படிக்கலாம். முன்புகழ் தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி. முன்புகழ் முன்னாடி சொன்ன ஒரு கதை. 10 பேர் சேர்ந்து ஒரு ஆற்றை கடந்து போகிறார்கள். ஒருத்தன் 9 பேரை கவுண்ட் பண்ணுறான். அவனை கவுண்ட் பண்ணல, அவனை அதில் இன்க்ளூட் பண்ணிக்கல. 9 பேர் தான் இருக்கிறாங்க. 10வது ஒருத்தனை காணம் ஆற்றில் அடித்து கொண்டு போய்விட்டான் அப்படின்னு ஒரு கதை படித்தோமே, அந்த கதை. முன்புகழ் முன்னாடி சொன்ன தசமன் புத்தி, தசமன்னா 10வது, தன்னை மறந்துட்டு 9 பேரையே கவுண்ட் பண்ணிட்டு இருந்தானே அவன், அந்த தசமன் புத்தி மோகத்தால் எண்ணி எண்ணி அவன் மோகம் அடைந்து, டெலிஷன் வந்துடுது. மோகம் அடைந்ததுனால தன்னை அதில் இன்க்ளூட் பண்ணல. 9 பேரையே கவுண்ட் பண்ணிவிட்டு 9 பேர் தான் இருக்கிறார்கள், 10வது ஒருவன் காணும்னு சொன்னானே, அப்படிப்பட்ட புத்தி. 9 பேரை கண்ட ஒருவனாம் தன்னை காணாத பின்பு. 9 பேரை பார்த்தா தன்னை அதில் இன்க்ளூட் பண்ணல. தன்னை காணாத பின்பு அவன் இடையில் கண்ட பெரிய பாழ் அவனோ பாராய். 10வது காணம்னு சொன்னான ஒரு நிலை இருந்தது, அது ஒரு அஞ்ஞான நிலை. அப்படிப்பட்ட அஞ்ஞான நிலை இந்த 5 கோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய நிலை அல்ல. இந்த 5 கோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய அஞ்ஞான நிலைன்னு ஒன்று சொன்னையே, அது இப்படிப்பட்ட அஞ்ஞான நிலை இல்லை. 10வதாக ஒருத்தன் தன்னை காணாத ஒரு அஞ்ஞான நிலை அனுபவித்தானே, அப்படிப்பட்டதில்லை. இது வேற. இது அஞ்ஞானத்தால் தான் தன்னை காணவில்லை. ஸோ இது அது இல்லை. அப்போ பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய நிலை அது வேறு. அஞ்ஞானம் அங்கே இல்லை, அங்கே ஆன்மா இருக்கிறது. அது எப்படின்னு சொல்ல போகிறார். அவன் அந்த 10வது மனிதன் தன்னை காணாத பொழுது ஒரு அஞ்ஞான நிலை அனுபவித்தானே, அப்படி இல்லை. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது அஞ்ஞான நிலை இந்த 10வது மனுஷனுக்கு ஏற்பட்டது. அன்புள்ள மகனே காண்பது அடங்கலும் காண்பாய் நீயே. இது ஒரு பஞ்ச்லைன் இந்த பாடல்ல. இது ஒரு பஞ்ச்லைன். அன்புள்ள மகனே. அவன் குருநாதர் மாணவனை தன்னுடைய மகன் போல கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் குருகுலத்தில் அவ்வளோ பிரியமாக அவனுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க. கண்டிப்பும் இருக்குது, அதே நேரத்தில் அன்பும் இருக்குது. அன்புள்ள மகனே காண்பது அடங்கலும் காண்பாய் நீயே. காண்பான் நீயே. அவன் எல்லா விருத்திகளும் மனசில் அடங்கும் பொழுது, பஞ்சகோஷங்களை கடந்து போகும்பொழுது, எல்லாம் அடங்கிய பொழுது, அடங்கிய நிலையை எவன் காண்கிறானோ அந்த காணப்படுகின்ற அந்த காண்பான் இருக்கான அது நீயே. காணப்படுகின்ற பொருட்கள் எல்லாம் அடங்கி இருக்கும் பொழுது எவன் ஒருவன் இவற்றை எல்லாம் காண்கிறானோ அந்த காண்பான் நீயே. எண்ணங்கள் இருக்கும்பொழுது அவற்றை கண்டவன் எவனோ, எண்ணங்கள் இல்லாத பொழுது அதையும் கண்டவன் எவனோ அவன் நீ. அவன் யார்? அவன் தான் காண்பான். திருக் அப்படின்னு நம்ம சமஸ்கிருதம் சொல்லுவோம். திருக், காண்பான். அந்த காண்பான் நீயே. இந்த லைன் ஒவ்வொரு சாதகர்களும் இதை மனசில் எடுத்து சிந்தனை பண்ணி 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 இது ஆழ்ந்த பொருளை கண்டறிய வேண்டும். இதுதான் முடிவாக சொல்லக்கூடிய ஒரு லைன். காண்பது அடங்கலும் காண்பான் நீயே. அப்படிது ஆழ்ந்த தியானத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இந்த லைன். பஞ்ச் லைன், வெரி பவர்ஃபுல் பஞ்ச் லைன். ஒவ்வொரு சாதகனும் இந்த லைனை மரணம் பண்ணால் பல பெரிய பெரிய உண்மைகள் புரியும். அடுத்த ஒரு பாடலில் சில விஷயங்களை சொல்றார். தூல சூக்ஷ்ம ஞானம் தோன்று 3 அவஸ்தை தாமும் காலமோர் 3 சன்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான் ஆலமர் கடவுள் ஆனை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. அடிச்சு சொல்றார் ஒரு விஷயத்தை. தூல சூக்ஷ்ம அஜ்ஞானம் தோன்றும் 3 அவத்தை தாமம் காலமோர் 3 விதமான விஷயங்களை இந்த வரிகளை சொல்றார். ஸ்தூல சூக்ஷ்ம அஜ்ஞானம். ஸ்தூல சூக்ஷ்ம அஜ்ஞானம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் அப்படின்னு பொருள். தோன்றும் 3 அவத்தை தான், 3 அவஸ்தை. ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. அப்போ நனவு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை, இதுதான் 3 அவத்தை. காலம் ஒரு 3 கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். சிம்பிள். இந்த 3 விஷயத்தை சொல்றார். இந்த 3 விஷயம் சன்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே. சன்மக்கடல், ஜென்மம் என்கின்ற ஒரு கடல் எழுகின்ற அலைகள் போல. ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் அலைகள், எல்லையற்ற அலைகள் ஒரு சமுத்திரத்தில். அதுபோல் எல்லையில்லாத ஜென்மங்களை எடுத்துருக்கிறோம். ஜென்ம கடல் எழும் கல்லோலங்கள் போலவே, கடல் எழுகின்ற அலைகள் போல வந்து வந்து போன எத்தனையோ முறை வந்திருக்கோம், எத்தனையோ முறை போயிருக்கோம். செத்து
பிறந்திருக்கும். பிறந்து 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 இறந்துருக்கும். பல ஜென்மங்கள் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாகி பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் எவ்வளோ சொல்கிறாரு பாருங்க திருவாசகத்தில். எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். எல்லா பிறப்பு வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். எத்தனை ஜென்மங்கள் எடுத்து. மாதா பித்ரு சகசிராணி புத்திரதார சதானிச்சு. பல ஜென்மங்கள், பல மனைவிகள், பல தகப்பனார்கள், பல தாய்கள், எவ்வளோ குழந்தைகள். அதில் மனுஷனில் எவ்வளோ மிருக ஜென்மங்கள், எவ்வளோ பக்ஷி ஜென்மங்கள் இதுவரையும் போயிருக்கு. இப்போ இப்படி இருக்கும், இனிமேல் என்னென்ன வரப்போகிறது. அப்போ ஜென்மக்கடல் என்னும் கல்லோலுங்கள்லாம் அலை போல் வந்து 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 பல ஜென்மங்கள் போயிருக்கு. ஆயிரக்கணக்கான ஜென்மங்கள், கோடிக்கணக்கான ஜென்மங்கள், லட்சக்கணக்கான ஜென்மங்கள் எடுத்திருக்கு. இதெல்லாம் அலை போல் வந்து போயிருக்கிறது. நீ கடல் போல இருக்கிறாய், உன் மீதி எழுகின்ற அந்த ஜென்மங்கள் எல்லாம் ஒரு அலை போல இருக்கிறது அப்படின்னு பொருள். ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீ. ஆலமர் கடவுள் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி. தட்சிணாமூர்த்தி குரு மேல சத்தியமாக என்றார். அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பெரிய உண்மை இது. ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. அப்போ ஒவ்வொரு ஜென்மத்திலும் நீ எடுக்கின்ற உடல், அதன் மூலமாக வாழ்கின்ற வாழ்க்கை, அதுக்கப்புறம் அந்த உடலை விடுகின்ற நிலை, இதெல்லாம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு எல்லாத்துக்கும் நீ சாட்சி. அப்படின்னா நீ ஆன்மஸ்வரூபம். இந்த உடலுக்கு இந்த உடல் தோன்றுகிறது, வாழ்கிறது, மறைகிறதே. இது ஒரு அலை போல. அப்போ எத்தனை உடல்கள் நீ எடுத்திருக்கிறாய், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், இனிமேல் எடுக்கப் போகிறாய். எல்லா உடல்களுக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜென்மத்தில் நீ வாழ்ந்த உடல்கள் எல்லாம் எழுந்து அடங்கிய அலைகள் போல. அவர்களெல்லாம் சாட்சியாக இருக்கிற ஆன்மா நீ வேறு. இவ்வளோ அழகான ஒரு உண்மை, உயர்ந்த உண்மை இது. இந்த உண்மையை புரிந்து கொள். ஆலமர் கடவுள் ஆணை, தட்சிணாமூர்த்தி குரு மேலே சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த சத்தியம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். நமக்கு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு லைன் பயன்படுத்துகிறார் தாண்டவராய சுவாமிகள். ஆலமர் கடவுள் ஆணை அவைக்கெல்லாம் சாட்சி நீயே. அப்போ நீ பிரம்மஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக மாறி அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மாவே பிரம்மம் என்று உணர்ந்து அகம் பிரம்மாஸ்மி என்று உணரும்பொழுது உன்னிடத்தில் தோன்றிய இந்த ஜென்மங்கள் எல்லாம் ஒரு கடலில் தோன்றிய அலைகள் போல அப்படி புரிந்து கொள்கின்றார். அந்த ஒரு 3 விஷயம் சொன்னார் இல்லையா? ஸ்தூல சூக்ஷ்ம அஜ்ஞானம்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். 3 அவத்தைகள்: விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த ஒர்க்க நிலை. இது விழிப்பு நிலை அல்லது நனவு நிலைன்னு சொல்லலாம். இந்த 3 நிலைகள் 3 காலம் கடந்த நிகழ் எதிர்காலம் சுலபமாக இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் ஏற்படுகின்ற அனுபவங்கள். ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம். இந்த 3 காலங்களுக்கு உள்ள 3 நிலைகள் ஏற்படுது. டெய்லி ஜாகிரத அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை. இதே போல் எத்தனை ஜென்மங்கள் வாழ்ந்திருக்கும். ஒவ்வொரு ஜென்மங்களுக்கும் ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை ஜென்மங்களை மாறி எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சேன், டயர்டாயிட்டு. இவ்வளோ ஜென்மங்கள் எடுத்து இவ்வளோ வாழ். அப்போ நீ கடல் அலை போல உன்னை நினைத்து கொண்டிருக்கிறாய். நீ கடல் அலை அல்ல, நீ தான் சமுத்திரம், கடல் அப்படின்னு சொல்கிறார். இவ்வளோ பெரிய அழகான உண்மையை சொல்கிறார் பாருங்க. ஜென்மக்கடல் எழும் கல்லோலங்கள் போலவே வந்து வந்து போன எத்தனை என்பேன் நான். அப்புறம் வாழ்க்கையின் லட்சியம் என்னன்னா, நல்ல ஒரு ஜென்மத்தை எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்றதில்லை. நல்ல வீடு வாசல், மனைவி, மக்கள், நல்ல சொத்து இருக்குது, பேரு புகழ், இப்படி வாழ்றதில்லை. வாழ்க வளமுடன், அது ரைட். அது மண்டேன் வேர்ல்டு. இந்த ஒரு விவகார உலகத்தில் வாழ்க வளமுடன் சொல்கிறது. நல்ல வளமோடு வாழ், சீரும் சிறப்புமாக வாழ்னா. அந்த சீரும் சிறப்புமாக வாழும்போது கூட எவ்வளோ தொலைகளுக்கு உட்படுறோம். ஓரளவுக்கு தான் சீரும் சிறப்பு நமக்கு கிடைக்கிறது, மற்றபடி துக்கங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது. அப்போ இந்த துக்கத்தினுடைய பகுதிகளெல்லாம் சிந்தனை பண்ணி விசாரணை பண்ணி இந்த ஜென்மமே கிடைக்கக்கூடாது. ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானி தொண்டரடி பொடி ஆழ்வார். அந்த ஜென்மத்தினாலே ஏற்படுகின்ற சுகங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் துக்கங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதை கண்டறிந்து கொண்டு ஒரு அலை போல தோன்றுகின்ற இந்த வாழ்க்கையின் அதிலிருந்து விடுபட்டு நாம் கடலாக மாற வேண்டும். கடலாக மாற வேண்டாம், கடலாக தான் இருக்கிறோம். நாம் கடலாக இருக்கிறோம் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். அது ஞானம். கடலும் அலைகளும் போல அப்படின்ற ஒரு உதாரணத்தின் மூலமாக அந்த ஆன்மா என்பது கடல் போன்றது, அலை என்பது ஜென்மம் போன்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் தாண்டவராய சுவாமிகள். இதே விஷயத்தை நமது பகவான் ஆதிசங்கராச்சாரியார் விவேகி சூடாமணி என்ற புஸ்தகத்தில் எழுது. இது ஒரு பெரிய ஒரு வேதாந்த புஸ்தகம்.
அத்வைத வேதாந்த புஸ்தகம் விவேக சூடாமணி. இதில் 212வது ஸ்லோகம், 213, 214 இந்த ஸ்லோகங்களை சொல்கிறார் பகவான் ஆதிசங்கராச்சாரியார். சிஷ்ய உவாச்ச, இந்த சிஷ்யன் கேட்குறான், ஐயா நீங்கள் 5 கோஷங்களை கடந்து சென்று உன்னை நீ அறிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னீர்களே, நான் தியானத்தில் அமர்ந்து 5 கோஷங்களை கடந்து சென்றேன், சிறந்த சாதனை செய்தேன். அப்போது சிஷ்யன் வந்து கேட்குறான், 5 கோஷங்களை கடந்த நிலை எனக்கு எப்படி இருந்துன்னு சொல்கிறாங்க. சிஷ்ய உவாச் மித்யாத்வேன நிஷித்தேஷு கோஷேஷு ஏத்தேஷு பஞ்சசு. 5 கோஷங்கள் எல்லாம் மித்தி என்று அறிந்து அதையெல்லாம் இடித்து தள்ளிவிட்டு நான் மேலே சென்றேன். அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய போனேன். மேலே போனேன்னா சர்வ அபாவம் வினா கிஞ்சித்து ந பஷ்யாமத்திர ஹே குரு. ஹே குரு, அங்கே ஒன்றுமே இல்லை. சர்வ அபாவம், அபாவம்னா ஒன்றும் இல்லை. அங்கே பாவம்னா எக்ஸிஸ்டன்ஸ், அபாவம்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஒன்றுமே காணும், அங்கே ஒன்றுமே நான் பார்க்கல. ஞேயம் கிமு வஸ்து அஸ்தி, அங்கே அறிந்து கொள்ள வேண்டிய வஸ்து என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான். ஸ்வாத்மனா ஆத்ம விபஸ்சிதா, ஒரு சாதகன் ஆத்ம விபஸ்சிதம் ஒரு சாதகனால் தன்னிடத்தில் காண்பதற்கு அங்கு ஒன்றும் இல்லை. பஞ்சகோஷங்களை கடந்து செல்லும் பொழுது இதே விஷயத்தை பகவான் ஆதிசங்கராச்சாரியர் விவேகேஸ்வரோட சொல்கிறார் பாருங்க. அப்போ குருருவாச், அந்த ஸ்ரீ குருருவா குரு சொல்கிறார், அங்கே நீ சரியாக தான் விசாரணை பண்ணியிருக்க, இன்னும் கொஞ்சம் ஒரு 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 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குன்னா அந்த சூக்ஷ்மத்தை சொல்லிக் கொடுக்குறார். ஸ்ரீ குருருவாச்ச சத்தியமுக்தம் தொய்யா வித்வன் நிபுணோசி விசாரணை. விசாரணை செய்வதில் நிபுணனாக இருக்கக்கூடிய உன்னால் சத்தியம் உரைக்கப்பட்டது. சத்தியம் சொன்னாய், கரெக்ட், நீ சொன்னது ரைட்டு தான். அகமாதி விகாராசே தத் அபாவஹா அயம் அப்யனு. நான் இல்லை அப்படின்னு ஒரு நிலை இருக்கிறது, எதுவும் இல்லைன்னு ஒரு நிலையை வந்தது கண்டறிந்தியே, பஞ்சகோஷங்களை கடந்து பண்ணால் சர்வ அபாவம்னு சொன்னையே, ஒன்றுமில்லை அப்படின்றது யாருக்கு புலப்பட்டதுன்னு கேட்குறார் ஒரு கேள்வி. அப்போ எல்லாம் பஞ்சகோஷங்கள் இருந்ததுன்றது யாருக்கு தெரிஞ்சது? யாருக்கோ ஒன்று தெரிஞ்சது. அப்போ அந்த பஞ்சகோஷங்களை கடந்து போகும்போது ஒன்றுமில்லை என்பது யாருக்கு தெரிந்தது? அது ஒன்றுமில்லை அப்படின்னு எவன் கண்டு கொண்டானோ அவனே நீ அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஒரு சூக்ஷ்மமான விஷயம். இந்த இடத்துல பல சாதகர்கள் வந்து அப்படி நிற்பார்கள். கொஞ்சம் புரியாத புதிர் போல இருக்கும். கொஞ்சம் நம்ம விசாரணை பண்ணால், கொஞ்சம் தியானம் பண்ணால் இந்த இடம் புரிஞ்சிடும். ரொம்ப முக்கியமான இடம். சர்வே ஏன அனுபூயந்தே யஹ ஸ்வயம் நானுபூயத்தே. எல்லா அனுபவங்களும் யாருக்கு புலப்படுகிறதோ, யார் அனுபவங்களுக்கு உட்பட முடியாதோ, யார் அனுபவங்களால் அவனை வந்து பிடிக்க முடியாதோ அந்த வஸ்து எதுவோ அது ஆத்மான்னு சொல்லிட்டு, அதான் நிஜஸ்வரூபம். சர்வே ஏன அனுபவயந்தே, எல்லாம் எதனால் அனுபவிக்கப்படுகிறதோ, யஹா ஸ்வயம் நான் அனுபவியது, அது அனுபவத்துக்கு உட்படாதது. அனுபவத்துக்கு உட்படாத அந்த ஆத்மா எல்லாம் அனுபவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. தம் ஆத்மானம் வேதிதாரம் வித்தி, அந்த ஆத்மாவை அறிந்து கொள்பவனாக அறிந்து கொள். அவன்தான் எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறான் என்பதை அறிந்து கொள். புத்தியா சுசூக்ஷ்மயா, சூக்ஷ்ம புத்தியினால் அவனை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உள்ளே இருக்கிற ஆன்மாவை அறிந்து கொள்ள வேண்டும். சூக்ஷ்ம புத்தி இருந்தால்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போ அங்கே பஞ்சகோஷங்களை கடந்தால் அங்கே ஒன்றுமில்லை அப்படின்னு நினைக்கிறியே, அந்த ஒன்றுமில்லை அப்படின்னு யாருக்கு புலப்படுகிறது? அவனே நீ. அதான் முக்கியமான விஷயம், அதான் சூக்ஷ்மம். பானைகள் இருக்கிறது, பானைகள்லாம் இருக்கின்றன. அதே போல் உடல் இருக்கிறது, மனம் இருக்கிறது, பஞ்சகோஷங்கள் அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய பொருள் போல இருக்கிறது சூக்ஷ்ம வடிவத்தில். அந்த பஞ்சகோஷங்கள் இருக்கிறது. அப்போ பஞ்சகோஷங்களை கண்டேன். இந்த பஞ்சகோஷங்களை கடந்து போகும் பொழுது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அப்போ ஒரு விஷயம் என்ன, இங்கே பானைகள் இருக்கிறது அப்படின்னு யாருக்கு தெரிகிறதோ அவனுக்கே இல்லை என்பதும் தெரிகிறது. கஷ்டம் இல்லை, கொஞ்சம் சிந்தனை பண்ணால் புரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, இருக்கிறது. அதே போல் இல்லை, இருக்கிறது என்பது யாருக்கு தெரிகிறதோ இல்லை என்பதும் அவனுக்கு தான் தெரிகிறது. அப்போ பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கும்போது அங்கே இல்லை அப்படி இல்லை, அங்கே இல்லை என்பது யாருக்கு தெரிகிறதோ அவன், அதுவே உண்மை பொருள், அதுதான் ஆத்மஸ்வரூபம். நிஹிலிஸ்ட் அமாங் த புத்திஸ்ட். சுவாமி சின்மயானந்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இந்த புத்த மதத்தில் பல கொள்கைகள் இருக்குது. அதில் ஒரு பிரிவு வந்து நிஹிலிஸ்ட், சூன்யவாதிகள். அவர்களுடைய கருத்து என்ன, சூன்யவாதிகளுடைய கருத்து என்ன இந்த புத்திசத்தில் என்ன,
இது சுவாமி சின்மயானந்தருடைய ஒரு கருத்து. ஆங்கிலத்தில் சொல்றார், திஸ் இஸ் வேர் நிஹிலிஸ்ட் அமாங் த புத்திஸ்ட் reached and cried out that this experience of total annihilation and complete negation of everything is the reality. இப்போ வேதாந்தத்தில் பஞ்சகோஷங்களை கடந்து அங்கே பாழே விஞ்சியது ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு மாணவனுக்கு அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவம் தான் ரியாலிட்டின்னு சொல்கிறாரு. யாருன்னு? புத்த மதத்தில் சூன்யவாதிகள் சொல்கிறார்கள். பஞ்சகோஷங்களை கடந்து ஒரு நிலையை அடைந்து அந்த அங்கே ஒன்றுமில்லைன்னு நம்ம வேதாந்த சாதகன் சொன்னானே, அந்த வேதாந்த சாதகனுக்கு ஏற்பட்ட அந்த நிலைதான் உயர்ந்த நிலை, அதான் ரியாலிட்டி, அதான் அல்டிமேட் ட்ரூத் அப்படின்னு புத்த மதத்தில் ஒரு பிரிவாகிய சூன்யவாதிகள் சொல்கிறார்கள். They insisted that pure non-existence is the ultimate truth or ultimate reality. பஞ்சகோஷங்களுக்கு கடந்த ஒரு நிலை இருக்கிறதே, ஒன்றுமற்ற நிலை, அந்த நிலையை தான் நான் எக்ஸிஸ்டன்ஸ், அது ஒன்றுமில்லை, நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒன்றுமே இல்லை, அதுதான் அல்டிமேட் ட்ரூத்னு சொல்கிறார்கள். அப்போ வேதாந்தத்தில் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சூன்யம் போன்று இருக்கின்ற ஒரு நிலை இருக்கிறதே, அதையே அல்டிமேட் ட்ரூத்னு இவங்க முடிவு பண்ணுறார்கள். புத்த மதத்தில் இருக்கக்கூடிய சூன்யவாதிகள் அது ஒரு நிலை தான், ஆனால் அதையே அல்டிமேட் ட்ரூத்னு சொல்கிறார்கள். புத்திஸ்டில் நிஹிலிஸ்ட்னா சூன்யவாதிகள், அவர்கள் அல்டிமேட் ட்ரூத் எதை சொல்கிறார்கள்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ், சூன்யம், அங்கே ஒன்றுமில்லை. எந்த இடம்? பஞ்சகோஷங்களை கடந்த நிலை. அவர்கள் பஞ்சகோஷங்கள் அப்படின்ற ஒரு பதத்தை பயன்படுத்துறதில்லை. அவர்கள் உடல், மனம், புத்தி எல்லாம் கடந்து போய் அவர்கள் சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பேர்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கடந்து போய் ஒரு நிலையை அடையும் போது அங்கே ஒன்றுமில்லை அப்படின்னு அவங்களை அடைந்த நிலை இருக்க, இவர்கள் அடைந்த நிலை தான் நமக்கு பஞ்சகோஷங்களை கடந்த ஒரு நிலை. ஒரு சாதகன் அங்கே ஒன்றுமில்லைன்னு சொல்கிறானே, அப்படிப்பட்ட நிலை தான் இவர்கள் அடைந்து அதுதான் அல்டிமேட் ட்ரூத் என்று சொல்கிறார்கள். யார்? புத்த மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாகிய சூன்யவாதிகள் சொல்கிறார்கள். இப்போ பகவான் ஆதிசங்கராச்சாரியர் அத்வைத வேதாந்தம் என்ன சொல்கிறது அப்படின்னா, அத்வைத வேதாந்த அல்டிமேட் ட்ரூத்னா நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்போ பஞ்சகோஷங்களை கடந்த ஒரு பாழ் நிலை இருக்கிறதே, அஞ்ஞான நிலை போல இருட்டு போல இருக்கிறது, அது இல்லை, அந்த அபாவம் இல்லை, அது நான் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பஞ்சகோஷங்களை கடந்து ஒன்றுமில்லைன்னு புரிகிறது, அவன் எவனுக்கு புரிகிறதோ அவன் தான் எக்ஸிஸ்டன்ஸ், அவன் பௌரணம்னு சொல்லுவான். அப்படி வேதாந்தத்தில் அந்த எனக்கு ஒன்றும் தெரியவில்லை அப்படின்றது யாருக்கு தெரிகிறது? அவன்தான் பூரணன், அவன்தான் ஆத்மஸ்வரூபன். அப்போ வேதாந்தம் என்ன சொல்றதுன்னா, நான் எக்ஸிஸ்டன்ஸ் யாருக்கு தெரியுதோ அவன் தான் எக்ஸிஸ்டன்ஸ், அது பூரணம். இங்கே புத்த மதத்தை ஒரு நிலையில் நின்றுவிட்டு அந்த சூன்யத்தை பூரணம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதான் கம்ப்ளீட்னு நினைக்கிறார். ஆனால் சூன்யம், இந்த சூன்யம் யாருக்கு தெரிகிறதோ அவன் பூரணன். ஒரு படி மேலே போகிறது. அப்போ வேதாந்தம் ஒரு படி சூக்ஷ்மம் போய் இங்கே கம்ப்ளீட்னு சொல்கிறது. அந்த உண்மை பூரணமே தவிர அந்த உண்மை சூன்யம் அல்ல அப்படின்னு ஆதிசங்கராச்சாரியர் சொல்கிறார். வேதாந்தம் எல்லா நிலையும் கடந்து போய் கடைசியான ஒரு நிலையில் போய் நிற்கிறார். ச காஷ்டா ச பராகதி, அதுதான் உயர்ந்த கதி. எப்படிப்பட்ட நிலையை காட்டுது பாரு. பஞ்சகோஷத்தை கடந்து ஒன்றுமில்லை அப்படின்னு ஒரு அதுவே பூர்ணம் விட்டுடு, அதுவே போதும் சொல்கிறார்கள். ஆனால் இங்கே வேதாந்தத்தில் இல்லை, ஒன்றுமில்லைன்னு சொல்லாது. ஒன்றுமில்லை என்பது யாருக்கு தெரிகிறதோ அவன் ஆன்மா அப்படின்னு சொல்லுது. அது பூரண நிலை. வார்த்தைகள் பாருங்கள், இவன் சூன்யம்னா ஒன்றுமில்லை, பூரணம்னா எல்லாம் அதுதான். இவ்வளோ அழகாக வேதாந்தம் சொல்லுது பாருங்க. இது டிஃப்ரென்ஸ். பக்தியின் மூலமாக ஞானத்தை அடைந்து ஞானம் மூலமாக மோட்சம் அடைய வேண்டும். இதான் நமக்கு படி. இந்த பக்தியில் பேச கொடுக்கின்ற உண்மை சகுண பிரம்மம். பிரம்மம்னா அந்த ஆன்மா, அந்த இறைபொருள் தத்துவம். சகுனம்னா குணத்தோடு கூடிய அந்த பரம்பொருளுக்கு சகுண பிரம்மம்னு பேர். ஞானத்தில் எப்படி பேசணும்? நிர்குண பிரம்மம், குணமற்ற இறைவன், இறை தத்துவம். குணமற்ற இறை தத்துவம் நிர்குண பிரம்மம். குணங்களோடு சேர்ந்திருக்கிறான், கருணையோடு இருக்கிறான், எல்லாம் அறிந்தவனாக இருக்கிறான், எல்லாம் வல்லவனாக இருக்கிறான்னு சொல்கிறோமே. அப்படி சொல்லும்போது சகுண பிரம்மம். சர்வஜத்துவம், சர்வ வியாபகத்துவம், சர்வ சக்தித்துவம், எல்லாம் தெரிந்த ஒரு ஈஸ்வர தத்துவம் இருக்குது, அது சகுண பிரம்மம். அந்த பிரம்மம் குணத்தோடு இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை. எந்த குணமும் நிர்குணம். சத்தியம் ஞானம் அனந்தம், சத்து சித்து ஆனந்தம். அந்த சத்து சித்து ஆனந்தம் எதை சொல்கிறோம்? அசத்தை பார்க்கும்போது சத்து, ஜடத்தை பார்க்கும்போது இது சித்து, துக்கத்தை பார்க்கும்போது ஆனந்தம். ஆக்சுவலாக இதுக்கு அந்த மாதிரி சத்து சித்து ஆனந்தம் கூட சொல்ல முடியாது, டிஸ்குவாலிஃபைடு. அப்போ சத்து சித்த ஆனந்தம்னு ஏன் சொல்கிறோம்னா, வேறு எதையோ கம்பேர் பண்ணி சொல்கிறோம். ரிலேட்டிவ் நேம் தான் அது. மற்றபடி அதுக்கிட்ட போகும்போது அதுக்கு பேரே இல்லை, உருவம் இல்லை. அது நிர்குண பிரம்மம்.
பக்தியின் மூலமாக ஞானத்தை அடைந்து சகுண பிரம்மத்தின் மூலமாக உபாசனை செய்து நிர்குண பிரம்மத்தை அடைந்து அதன் மூலம் மோட்சம் அடையும். இந்த ஞானத்தை அடைந்து மோட்சம் அடைவன் தான் படிக்கட்டு. அழகாக போட்டிருக்கான் நம்முடைய முன்னோர்கள். இங்கே பாருங்க, இது ஒரு அழகான படம். பகவான் ஆதிசங்கராச்சாரியர் அத்வைத வேதாந்தி, ஒரு மகாத் ராஜா போல அவர். இப்படிப்பட்ட பகவான் ஆதிசங்கராச்சாரியர் அத்வைத வேதாந்தி. முடிந்த முடிவு என்ன? பூரண வஸ்து. அந்த பூரண வஸ்து தான் எக்ஸிஸ்டன்ஸ். நான் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, சூன்யம் இல்லை, சூன்யத்தை கடந்த நிலை. எதுவும் இல்லை, பஞ்சகோஷங்களை கடந்தால் எதுவும் இல்லைன்னு யாருக்கு தெரிகிறதோ அதுதான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் பூரணம், ஆத்மஸ்வரூபம். இது நிர்குண பரமாத்மா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய கோவில்களுக்கு போகிறோம், நிறைய பக்தி பண்ணுற பக்தர்களை பார்க்குறோம், இவ்வளோ வெரைட்டி பார்க்குறோம் சனாதன தர்மத்தில். அதில் ஒன்றும் இங்கே அருணகிரிநாதர் முருகரை பாடுகிறார். அருணகிரிநாத் முருக பக்தர். ஔவையார் விநாயகரை பாடுகிறார். விநாயகர் மேலே பக்தி, முருகர் மேலேயும் இருக்குது, பட் விநாயகர் மேலே பக்தி பண்ணி ஒரு பாடல் பாடியிருக்கார். சேக்கிழார் நடராஜ பெருமானை பாடுறார், சிவபக்தி. பேயாழ்வார், 12 ஆழ்வார்களில் ஒரு ஆழ்வார் பேயாழ்வார், அவர் பகவான் விஷ்ணுவை பற்றி பாடுறார். அபிராமி பட்டர் அம்மனை பற்றி பாடுறார். இது நம்ம தெய்வம். இந்த தெய்வம் பெண் தெய்வமாக எடுத்து பக்தி பண்ணாலும் சரி, அம்மனா பக்தி பண்ணாலும் சரி, விஷ்ணுவா பக்தி பண்ணாலும் சரி, சிவபெருமான பக்தி பண்ணாலும் சரி, விநாயகரா பக்தி பண்ணாலும் சரி, முருகரா பண்ணாலும் சரி, இதுக்கெல்லாம் ஒரு பேர் வைக்கும். சாக்தம், வைஷ்ணவம், சைவம், கானாபத்தியம், கௌமாரம், இப்படிலாம் பேர் வைக்கிறோம். இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது, அது சூரியனை உபாசனை பண்ணுறது. இந்த 5 மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இந்த 5 மகாத்மாக்கள், இதை போல் ஏராளமான மகாத்மாக்கள் அந்தந்த ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்காக படிக்கிறோம். இந்த 5 மகாத்மாக்களும் இந்த பாடுகிறார்கள் பாருங்க, இந்த தெய்வத்தை பாடுகிறார்கள், பக்தி செய்கிறார். அப்படி பாடும்பொழுது அந்த பக்தி உயர்ந்து போக 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 ஞானத்தில் கொண்டு போய் விடுறது. இங்கே பாருங்க, இப்போ நம்ம அருணகிரிநாதர் எடுத்துக்குவோம். அருணகிரிநாதர் ஏராளமான கிரந்தங்களை பண்ணியிருக்கார், நிறைய பாடி இருக்கிறார் முருகர் மேலே. இந்த ஒரு பாட்டு ரொம்ப சிறப்பு. முருக பக்தர்கள்லாம் இந்த பாடல் தெரியும். கந்தர் அனுபூதியில் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திரனே. இதுதான் சும்மா இரு அப்படின்னு முருகர் சொன்ன உடனே, சும்மா இரு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு, சும்மா இரு அப்படின்னு. காண்பன எல்லாம் அடங்கலும் காண்பான் நீயன்னு சொன்னார் இல்லையா தாண்டவராய சுவாமிகள். அது சும்மா இரு என சொல்லறன்னா எந்த விதமான சிந்தனைகள் அற்று இரு அப்படின்னு சொன்ன உடனே என்ன அனுபவம் ஏற்பட்டது? அம்மா பொருள் ஒன்றும் ஒரு பொருளும் அங்கே நான் காணவில்லை. ஒரு பொருளும் காணாத நிலை இருக்கிறதே, அந்த நிலை பாழ் அப்படின்னு புரிந்து கொள்ளாத, அது பூரணம் என்று புரிந்து கொள். அப்போ சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்தல். அங்கே ஒரு பொருளும் காணவில்லைன்னா பரிபூர்ண நிலை. அவள் தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தில் எந்த ஒரு சிறந்த நிலையை காட்டினாரோ அந்த நிலையை கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் கூறுகிறார். அப்போ பக்தியினுடைய உச்சக்கட்டம் எதுனா ஞானம், முருக பக்தி. அடுத்து விநாயகர் மேலே பக்தி பண்ணுகிறார்கள் நம்முடைய ஔவையார். விநாயகர்கள் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய், அப்பாலுக்கு அப்பாலாய் பஞ்சகோஷங்களை கடந்து. அதே மாதிரி அணுவுக்கு அணுவாய், கணக்கு சரியில்லை, எவ்வளோ அழகான ஞான வரிகள். அப்போ பக்தி எங்கே கொண்டு போய் நிற்கிறது? ஞானத்தில் கொண்டு போய் நிற்கிறது. இதே போல் பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான்னு சொல்லிட்டார். முதல்ல இந்த பாட்டு, கற்பனை கடந்த சோதி, கற்பனைக்கு எட்டாத ஜோதி வடிவம். அது ஜோதி வடிவம், கற்பனை கடந்த சோதி முடிஞ்சு போச்சு. இந்த ஒரு லைன்லேயே கூட அந்த பக்தியோட உச்சக்கட்டம் ஞான நிலை. இந்த ஞான நிலை என்னென்ன ஞான நிலை? தாண்டவராய சுவாமிகள் கைவல்ய நவநீதத்தை சொன்ன பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய ஞான நிலை தான். இப்போ அடுத்து விஷ்ணு பக்தி, பேயாழ்வார் சொல்கிறார் பாசுரம் பாடி, அப்படிப்பட்ட வெங்கடத்தான் உள்ளத்தினுள்ளே உள்ளான். அந்த வெங்கடத்தான், திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடத்தான் பக்தி பண்ண அந்த வெங்கடத்தான் எங்கே இருக்க? உள்ளத்துள்ளே உள்ளான். அப்போ அந்த உருவமாக இருக்கக்கூடிய சகுண பிரம்மம் தான் நமக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக நிர்குண பிரம்மமாக இருக்கிறது, உள்ளத்துள்ளே உள்ள. அப்போ பக்தி எங்கே கொண்டு நிறுத்துறது? ஞானத்தில். அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் சொல்றார், என்ன பக்தி? அம்மன் பக்தி, தேவியை பக்தி பண்ணி அந்த பக்தியோட உச்சக்கட்ட உயர்ந்த நிலை எங்கே? ஞானத்தில் கொண்டு விடுறது. எப்படி? அறிந்தேன் எவரும் அறியா மறையை, மறைனா மறைபொருள், மறைந்திருக்கூடிய பொருள், சிதம்பர ரகசியம். எவரும் அறியா மறையை, யாரும் அறிந்து கொள்ள முடியாத மறைபொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்தேன், அறிந்து கொண்டேன்.
அறிய முடியாததை அறிந்தேன்றார். அவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. அப்போ இது என்ன இதுதான் இது உருவம் இருக்கிறது, அம்மனோட வடிவம் இருக்கிறது. இது அறிவதற்கு சுலபமா? காட்சி கொடுத்தா ஈஸியாக பார்த்துடலாம் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளி தேவியை கண்டார் இல்லையா? அதை போல் ஈஸியாக தான் பார்த்துருக்கணும். அப்போ இதை பார்க்குறது தானே சுலபமா? அப்போது இந்த வரிகள் எதை சொல்கிறதுன்னா அத்வைத சித்தி, நிருகுண பரமாத்மாவை சொல்கின்ற அந்த வரி. அறிந்தேன் வரும் அறியா மறையை அப்படின்னா அம்மனை பக்தி பண்ணி 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 இந்த உயர்ந்த ஞான ஸ்திதிக்கு வந்து சேர்ந்தார். அப்போ பக்தியின் மூலமாக ஞானத்தை அடையும் நிலையை தான் இங்கே தாண்டவராய சுவாமிகள் சொல்றார். தாண்டவ சுவாமிகள் மோட்சத்துக்கு கிட்ட வந்து சேர்ந்திருக்கார். அப்போ மோட்சத்துக்கு கிட்ட வந்து சேரணும், நிர்குண பரமாத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும்னா பக்தர்கள் முதல்ல இந்த பக்தியை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். யாருக்கு எந்த தெய்வத்தின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கோ அந்த தெய்வத்தை பக்தி செய்ய 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 அந்த தெய்வத்தோட அருளால் அவன் அத்வைத நிலைக்கு போய் சேர்க்கிறான் ஞானத்தின் மூலமாக. இந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து எந்த ஒரு ரிலீஜன்லுமே கிடையாது, சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம், நம்ம நிறைய தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் இந்துக்கள்னு. ஒரே தெய்வம் தான், ஒரே பரமாத்மா தான், ஒரே பிரம்மம் தான், ஒரே நிர்குண பிரம்மம் நம்ம அடைவதற்கு கடினமாக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு வசதியை செய்து கொடுத்துருக்குது சனாதன தர்மம். உனக்கு எந்த தெய்வம் முதல்ல பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை பிடித்து கொள், அதை பக்தி செய். அந்த பக்தி உயர்ந்து 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 போக ஆட்டோமேட்டிக்காக ஞானத்துக்கு வந்துவாய், ஞானத்தின் மூலமாக மோட்சம் அடைவாய். உலகத்தில் எந்த ரிலீஜியனுமே இப்படிப்பட்ட ஒரு வசதி கிடையவே கிடையாது, சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்கு. அதெல்லாம் 33 கோடி தேவர்கள் அப்படின்னா எவ்வளோ ஆயிரக்கணக்கான தேவர், கோடிக்கணக்கான வழிபாட்டு முறைகள், என்னென்ன சம்பிரதாயம், எதை வேணாலும் நீ எடுத்துக்கோ. நாக்குக்கு பல டேஸ்ட் இருக்கிற போல் மனிதனுக்கு ஒரே ஃபேமிலிக்குள்ளே 10 பேருக்கு 10 விதமான டேஸ்ட். அதே போல் எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறார்களோ அத்தனை விதமான மனசில் இருக்கக்கூடிய டேஸ்ட். உன் மனசுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய். அந்த தெய்வ பக்தியின் மூலமாக நிர்குண பரமாத்மா வந்து சேருவாய், ஞானத்தை அடைந்து நிர்குண பிரம்மத்தை சேருவாய். இதுதான் லட்சியம். எப்படிப்பட்ட ஒரு பாதையை போட்டு கொடுத்துருமோ சனாதன தர்மம். அப்போ நமக்கு வந்து முருகன் மேலே பக்தியோ, விநாயகர் மேலே பக்தியோ, சிவன் மேலேயோ, விஷ்ணு மேலேயோ, அம்மன் மேலேயோ தாராளமாக பக்தி வரல. எல்லாம் நமது, எல்லாம் நமது. நான் சிவனை மட்டும்தான் கோவிலுக்கு போவேன், சிவனை மட்டும்தான் கும்பிடுவேன், மற்றதெல்லாம் கும்பிட மாட்டேன்னு அப்படின்னா அது ஒரு விதமான அஞ்ஞான நிலை. சிவனை தவிர வேறு யாரும் வணங்க மாட்டேன்னு அஞ்ஞான நிலை, புரியல. அப்போ இங்கே மாட்டிக்கும், அது ஒரு விதமான ஃபெனாட்டிசம். விஷ்ணுவை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன்னு அது ஃபெனாட்டிசம். அப்போ அப்படி இல்லை. இந்த அத்வைதம் வந்து நமக்கு வந்து எல்லாம் ஒரு பெரிய விசாலமான புத்தியை கொடுக்குறது. அப்போ கைவல்ய நவநீதம் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் விசாலமான புத்தி உடையவர். ஏன்னா அத்வைத மார்க்கத்தை ஃபாலோ பண்ண எல்லாமே விசாலமான புத்தி உடையவர்கள். அந்த ஃபெனாட்டிசம் வராது. ஏன்னா அப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த தத்துவங்கள் அதில் இருக்கிறது. அப்போ எந்த தெய்வங்களை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தின் பக்தியின் மூலமாக ஞானம் அடைந்து ஞானத்தின் மூலம் மோட்சம் அடைகிறோம். இதுதான் சனாதன தர்மத்தோட உயர்ந்த ஒரு கொள்கை, ஒரு அரவணைப்பு. அற்புதம் இது சனாதன தர்மத்தோட அற்புதம்னா எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கு, கடைசியில் நீ வந்து சேர்றது ஞானம், ஞானத்தின் மூலம் மோட்சம். இப்போ அதில் ஒரு விஷயம் சொன்னார் பகவான் ஆதிசங்கராச்சாரியர். சூக்ஷ்மமான புத்தியின் மூலமாக தான் பஞ்சகோஷங்களை கடந்து இருக்கக்கூடிய ஆன்மாவை அறிய முடியும்னு சொன்னார். அந்த சூக்ஷ்ம புத்தியை நம்ம எப்படி வளர்ச்சிக்கிறது அப்படின்னா, காமிய கர்மங்கள்னா ஆசைப்பட்டு செய்கின்ற கர்மம். எதிர்பார்த்து ஒரு கர்மங்களை செய்தால், செயல்களை செய்தால், அந்த எதிர்பார்த்து செய்யக்கூடிய காமிய கர்மங்களை செய்தால் அது வாசனைகள் உண்டாகும், கர்ம வாசனைகள் உண்டாகும். இந்த கர்ம வாசனைகள் நம்மளை வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸில் கொண்டு போய் தள்ளிடும். உலக பொருட்களின் மீது சுகங்கள் நாட்டத்தை கொண்டு தள்ளிடும். அப்போ ஆசைப்பட்டு செய்கின்ற காரியங்கள் வாசனை உண்டாக்கி வாசனை உலகத்தில் கொண்டு போய் தள்ளிடும். உலக பொருள் மேலே ஈடுபாடு ஜாஸ்தி வர வர நம்மளோட புத்தி மந்தமாயிடும். இது நல்லா பாருங்க. இந்த புத்தி சூக்ஷ்மம் இல்லாதவன்லாம் எப்படி இருக்கான்னா உலகத்தை நாட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, சுக நாட்டம். ஒரு அலைன்னு அலைகிறான். வெளி உலகத்தில் அலை ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா வாசனை, கர்ம வாசனை. இதுக்கு என்ன காரணம்னா அந்த கர்மத்தில் வந்து ஆசைப்பட்டு ஈடுபடுறதுனால இதை செஞ்சு 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 உலகத்தில் ஈடுபட்டு மந்த புத்தி ஆகிடும். இப்படிப்பட்டவனுக்கு இந்த பஞ்சகோஷம் கிட்ட வரமாட்டான், பஞ்சகோஷங்கள் கடந்து போகவே முடியாது. மந்த புத்தி. அவள் சூக்ஷ்ம புத்தி வரணும்னா என்ன பண்ணார்? நிஷ்காம கர்மா. எதையுமே எதிர்பாராத கர்மங்களை செய்யும்போது இந்த நிஷ்காம கர்ம கான்செப்ட் தான் பகவத்கீதை முழுக்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்போ பகவத்கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ கீதையை படித்தால் எதையும் எதிர்பாராத காரியங்களை செய்ய வேண்டும். அது எதிர்பாராத காரியத்தை செய்யும்போது நிஷ்காம கர்மம்னு பேர்.
அந்த நிஷ்காம கர்மங்கள் நம்ம செய்ய செய்ய செய்ய, எதிர்பாராத செய்ய 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 நமது கர்ம வாசனைகள்லாம் குறைஞ்சு கொண்டே வரும். கர்ம வாசனைகள் குறைய 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 சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஆகர்ஷணம் குறையும். அது மேலே ஈடுபாடுகள் குறையும். உலக வாழ்க்கை ஈடுபாடுகள் குறையும். அலைய மாட்டேன். அந்த அலைச்சல் எல்லாம் குறையும். வாசனைகள் குறையும் நிஷ்காம கர்மத்தின் மூலமாக. அப்போது நாம் ஞான நிலையை அடைய வேண்டும் என்றால் நிஷ்காம கர்மத்தை செய்ய வேண்டும். அது வந்து அடிப்படையான குணம். இப்போ கர்மமும் நமக்கு ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது, பக்தியும் நம்மளை ஞானத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. பகவத்கீதையை முழுக்க படித்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது நான் கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன். கர்மத்தை செய், பலனை குறித்து கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான். அப்போ நிஷ்காம கர்மம் செய்ய செய்ய வாசனைகள் குறைந்து உலக பொருட்கள் மேல் நாட்டம் குறைய குறைய நமக்கு என்ன ஆகுறது அப்படின்னா சூக்ஷ்ம புத்தி டெவலப் ஆகுறது. இப்படிப்பட்ட சூக்ஷ்ம புத்தி டெவலப் ஆனால்தான் பஞ்ச கோஷங்கள் என்னன்னு தெரிந்து கொண்டு அந்த தியானத்தில் அதை கடந்து போய் அங்கே இருக்கக்கூடிய அது பாழ் இல்லை, இருட்டு இல்லை, அதற்கும் எது சாட்சியோ அந்த ஆத்மஸ்வரூபம் நான் அப்படி ஞானநிலையை அடைய முடியும். அந்த ஞானநிலையை அடைய வேண்டும் என்றால், பஞ்ச கோஷங்களை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கு சூக்ஷ்ம புத்தி வேண்டும். அந்த சூக்ஷ்ம புத்தி எப்படி நம்ம டெவலப் பண்ணுறதுன்னா கீதையை படிக்க வேண்டும். கீதையை படிக்கிறது மூலமாக நம்ம என்ன செய்யணும்? நிஷ்காம கர்மத்தை செய்ய வேண்டும். அப்போ நாம் எங்கே இருக்கோம்? எதை எதிர்பார்த்து செய்கிறோம்? எதிர்பார்த்து செய்யக்கூடிய நிலையை மாற்றி எதிர்பாராத நிலையை மனசில் உண்டாக்கி இந்த கர்மத்தை செய்ய 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 நிஷ்காம கர்மத்தை வாசனைகள் குறைந்து உலக நாட்டம் குறைந்து அப்போ ஞானத்தில் ஆர்வம் ஏற்பட்டு சாஸ்திரங்களை படித்து அதை மரணம் செய்து தியானம் செய்து சூக்ஷ்ம புத்தி டெவலப் ஆகி ஞானம் அடைந்து மோட்சம் அடையலாம். இதுதான் முறை. பஞ்சகோஷங்களை கடந்த ஒரு நிலையில் அங்கே பாழ் இல்லை, அந்த பாழுக்கு எது சாட்சியோ அவன் ஆத்மஸ்வரூப் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும்னு இந்த 3 பாடல் மூலமாக தாண்டவராய சுவாமிகள் நமக்கு விளக்கினார். இனி வருகின்ற பாடல்களே நம்ம தாண்டவராய சுவாமிகள் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு படிப்போம். மேல் அறிவோம்.